ஸோ டயபெட்டிஸ்னாலே ஜூஸை நம்ம வேணவே வேணாம் தான் சொல்லுவோம். பட் ஆனால் இந்த 2 ஜூஸை வந்து எல்லா சுகர் இருக்கிறவங்களுமே கண்டிப்பாக எடுத்துக்கலாம். வந்து லெமன், இன்னொன்று வந்து ஆம்லான்னு சொல்லக்கூடிய நெல்லிக்காய். ரெண்டுலேயுமே வந்து விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட், மெக்னீஷியம், பொட்டாசியம் இது ரொம்பவே அதிகம். அண்ட் கம்பேரிட்டிவ்லி நெல்லிக்காயில் லெமனோட இது எல்லாமே அதிகமாக இருக்கு. நெல்லிக்காய்க்கு ஈவன் சுகர் குறைக்கிற கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன ஸ்டடீஸ் எல்லாம் கூட சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் பெரிய ஸ்டடீஸ் வேணும் இதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு. ஸோ லெமனும் நெல்லிக்காயும் சுகரை குறைக்குமா அப்படின்றது நம்மளுக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் இல்லை. பட் கண்டிப்பா ரொம்ப கூட்டாது. எம்டி ஸ்டொமக்ல எடுக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய தண்ணி ஊற்றி டைல்யூட்டடா எடுக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி எம்டி ஸ்டொமக்ல டைல்யூட்டா எடுக்கிறதுனால சில பேர் வந்து நம்ம ரொம்ப காஷியஸா எடுத்துக்கணும். இப்போ ஜிஆர்டி ரிஃப்ளெக்ஸ் இருக்கு, ஏற்கனவே ஸ்டொமக் அல்சர் இருக்கு, கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, ஏற்கனவே ஆக்சலேட் கண்டென்ட் அதிகமா இருக்குது, அண்ட் கிட்னி டிசீஸ் இருக்கு, பொட்டாசியம் கண்டென்ட் அதிகமா இருக்கு, அண்ட் ஹார்ட் ஃபெயிலியர்லாம் இருக்கு, இப்போ தண்ணியெல்லாம் அதிகமா குடிக்க கூடாது அப்படின்றவங்க ரொம்ப காஷியஸா இருக்கணும். அண்ட் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லது. 2 ஜூஸையுமே சுகர், சால்ட் ரெண்டுமே ஆட் பண்ணாம எடுங்க. அண்ட் காலையில போஸ்ட் எக்ஸசைஸ்ல எடுத்தீங்கன்னா ரொம்ப ரிஃப்ரெஷிங்காகவும் இருக்கும் அண்ட் சுகர் ஸ்பைக்கும் குறையும். டயபெட்டிஸ் ரிலேட்டட் டிப்ஸை சும்மா அள்ளி தெளிக்கிற நம்ம கியூர்டி ஹெல்த் டாக்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ஜூஸ் குடிக்கணும்னு நினைக்கிற உங்க டயபெட்டிக் பேரண்ட்ஸ் இந்த வீடியோ தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க.